வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வந்து மசாலா சுண்டல் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா எண்ணெய் போட்டுக்கலாம். நெய் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கடுகு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை வந்து இதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த வெங்காயத்திலே போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ சன்னால் வந்து உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். 2 விசில் விட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே விட்டால் கொல கொலன்னு ஆயிரும். இப்போ வந்து மிளகாய் வந்து நல்லா அம்மியில் நசுக்கி வச்சுருக்கேன். அந்த மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருங்காயெல்லாம் வந்து இது சன்னா வந்து வாயு பொருள். அதனால் வந்து அந்த வாயு பிரச்சனை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெருங்காயெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நான் 2 கப்பு சன்னா வந்து நல்லா ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த சன்னாவை வந்து நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக நம்ம கேரட் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கேரட்டு போட்டு ரொம்ப நேரம்லாம் கிளறக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போட்டு நம்ம கிளறிக்கலாம். அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செஞ்ச மசாலா சன்னா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்காக நன்றி.